நவராத்திரி விழா பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்ற போது அதில் பங்கேற்றிருந்த கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் தைப்பொங்கல் திருநாளை தேசிய விழாவாக யாழ்ப்பாணத்தில் கொண்டாட வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டிருந்தேன். இதனை அடுத்து உடனடியாக இந்து கலாச்சார அமைச்சர் கௌரவ DM சுவாமிநாதன் அவர்களுக்கு கௌரவ பிரதமர் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இதற்கிணங்கவே யாழ் மண்ணில் தைப்பொங்கல் திருநாள் தேசிய விழாவாக இன்று கொண்டாடப்படுகின்றது. யுத்தத்தின் போது வடபகுதி மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தனர். யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் நிறைவடைந்து விட்ட போதிலும் இன்னமும் மக்கள் முன்னைய நிலைக்கு திரும்பவில்லை. மக்களின் காணிகள் அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகள் மீளவும் கையளிக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் மீள குடியேற முடியாத நிலை தொடர்ந்தும் அகதிகளாக தங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் மீள குடியேற்றப்பட வேண்டும். இதனால் தான் வெலிகாமம் வடக்கு அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தேசிய பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று நான் கோரியிருந்தேன். இதற்கு கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இணக்கம் தெரிவித்திருந்தார். ஆனாலும் அங்கு பெருமளவான மக்கள் ஒன்று கூடுவதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் இல்லை என்பதனால் அந்த ஆலயத்தில் பூசை வழிபாட்டை மட்டும் செய்துவிட்டு இந்த மண்டபத்தில் தேசிய விழா நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டது. வெலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த 3 தசாப்த காலமாக இடம்பெயர்ந்த நிலையில் நலன்புரி முகாம்களிலும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். இந்த மக்களின் துன்பத்துயரங்களை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள ஆலயங்களில் அவல நிலை குறித்து வெளிக்கொணர வேண்டும் என்பதனாலேயுமே ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு நான் முயற்சி எடுத்திருந்தேன். இன்று அந்த ஆலயத்தில் பொங்கல் விழா பொங்கப்பட்டு அங்கு நடைபெற்ற விசேட பூசையில் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கௌரவ பிரதமர் இந்த இடங்களை அதாவது உயர் பாதுகாப்பு வலயங்களை பார்வையிட்டு மக்களின் சொல்லன்னா துன்பங்களில் அதாவது மக்களின் மனங்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் வகையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு நாங்கள் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளையும் அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு எமது அரசாங்கம் முயன்று வருகின்றது. இதற்கான நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே தேசிய பொங்கல் விழா யாழ் மண்ணில் இன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த வைபவத்தில் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் கௌரவ ஈகோ ஸ்வயர் அவர்கள் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் தேசிய தைப்பொங்கல் விழா புதிய ஆரம்பத்துக்கான பலமான அத்திவாரம் என்று கூறியிருந்தார். அவரது கூற்று உண்மையிலேயே சரியானதாகும். 2013ஆம் ஆண்டு பொதுநலவாய மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரித்தானிய பிரதமர் டேவிட் கமரூன் கொழும்பு வந்திருந்தார். அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழும் மக்களையும் சந்தித்திருந்தார். பிரித்தானிய பிரதமர் அன்று வருகை தந்த போது நாட்டில் இருந்த நிலைமை பாரதூரமானதாகும். ஆனால் தற்போது அத்தகைய நிலைமையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை இங்கு வந்துள்ள பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சரின் கருத்து பறைசாற்றுகின்றது. பொங்கல் விழாவில் பங்கேற்றுள்ள பிரித்தானிய அமைச்சரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தை பிறந்துள்ள இந்த வேளையில் மக்களின் காணிகள் அவர்களிடம் மீள ஒப்படைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அரசியல் அமைப்பை மாற்றியமைத்து இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணவும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இதனை விட யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொறுப்பு கூறும் நடவடிக்கையிலும் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் இன்னமும் விரைவுபடுத்தப்பட வேண்டியுள்ளது. காணாமல் போனோர் பிரச்சினை, தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரம் போன்ற விடயங்களில் தீவிர அக்கறை காட்டப்பட வேண்டும். பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்கமானது படிப்படியாக நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. கடந்த வருடம் எமது அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து வெலிகாமம் வடக்கில் 1000 ஏக்கர் நிலம் வரையில் பொதுமக்களிடம் மீள ஒப்படைக்கப்பட்டிருந்தது. கிழக்கில் சம்பூர் பகுதியிலும் பொதுமக்களின் காணிகள் மீள ஒப்படைக்கப்பட்டன. கடந்த வாரம் வெலிகாமம் வடக்கில் 701 ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் தேசிய நத்தார் விழா யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்பட்டது. இந்த விழாவில்
மேன்மை தங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பங்கேற்றிருந்தார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த அவரை பலிகாமம் வடக்கு மக்கள் இடம்பெயர்ந்து வாழும் நலன்புரி முகாமுக்கு நான் அழைத்து சென்றிருந்தேன். அங்கு மக்களின் துன்பங்களை ஜனாதிபதி நேரில் அவதானித்திருந்தார். அந்த மக்களுடன் அவர் அந்யோன்யமாக கலந்துரையாடினார். இதன் பின்னர் தேசிய கிறிஸ்துமஸ் விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி இடம்பெயர்ந்த மக்கள் 6 மாத காலத்திற்குள் மீளக்குடியமர்த்தப்படுவார்கள் என்று உறுதிமொழி வழங்கியிருந்தார். ஜனாதிபதியும் பிரதமரும் தமிழ் மக்களின் காணிகளை மீள கையளிப்பது தொடர்பிலும் அவர்களை மீள குடியேற்றுவது தொடர்பிலும் அக்கறை செலுத்தி வருகின்றனர். இதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மக்களின் காணிகளை விடுவிக்கும் செயற்பாட்டிலும் அவர்களை மீள குடியேற்றும் விடயத்திலும் துரித போக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எமது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்த எமது மக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போதும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் வாக்களித்திருந்தனர். மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் செயற்பட வேண்டியது இன்றைய நிலையில் அவசியமானதாகும். கடந்த வருடம் பலிகாமம் வடக்கில் 1000 ஏக்கர் காணிகளை மீள ஒப்படைக்கப்படும் நிகழ்வில் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். எதிர்காலத்தில் பலிகாமம் வடக்கு பாதுகாப்பு வலயத்தில் பொதுமக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதியும் பிரதமரும் உறுதி வழங்கியிருந்தனர். கடந்த வருடம் எமது அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து 100 நாள் வேலை திட்டத்தில் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து 3 தினங்கள் தங்கியிருந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்திருந்தார். இவ்வாறு தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் அக்கறையுடன் செயற்பட்டே வருகின்றது. காணாமல் போனோர் விவகாரம் மற்றும் அரசியல் கைதிகளின் விவகாரம் தொடர்பிலும் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. ஜனாதிபதியின் ஓராண்டு பதவி நிகழ்வில் தன்னை கொல்ல வந்ததாக குற்றஞ்சாட்டி சிறை தண்டனை அனுபவித்து வந்த திலீவன் ஜெனியனுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்திருந்தார். அதேபோல் சகல அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு அளித்து விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். தற்போது அரசியல் யாப்பினை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் மூலம் நிலையான அரசியல் தீர்வொன்றினை காண வேண்டியது அவசியமானதாகும். எமது நாட்டில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தீர்வை காண முயல்வதும் அதனை எதிர்க்கட்சி எதிர்ப்பதுமே வரலாறாக இருந்து வருகின்றது. தற்போது எமது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து நல்லாட்சியினை நடாத்தி வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக கௌரவ சம்பந்தன் அவர்கள் பதவி வகித்து வருகின்றனர். பிரதான 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் அதிகூடிய ஆதரவை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாக பதவி வகிக்கின்றது. இந்த சூழலானது அரசியல் தீர்வை காண்பதற்கான நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி அரசியல் தீர்வை காண்பதற்கு முன்வர வேண்டும். இந்த விடயத்தில் முரண்பாடுகளை வளர்க்காது நல்லிணக்கத்தை வளர்த்து அரசியல் தீர்வை காண நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இன்றைய தேசிய பொங்கல் விழாவில் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வை காண்போம் என நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும். அடுத்த வருடம் நாம் பொங்கல் விழாவை கொண்டாடும் போது தமிழ் மக்களின் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான சக்தியை இறைவன் வழங்க வேண்டும் என நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று விட வருகின்றேன். நன்றி. பிரித்தானிய ராஜாங்க அமைச்சர் கௌரவ ஹியூகோ ஸ்வார் அவர்களே, கௌரவ சுவாமிநாதன் அமைச்சர் அவர்களே, கௌரவ விஜயகலா மகேஸ்வரன் ராஜாங்க அமைச்சர் அவர்களே, எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்களே, இங்கே வந்திருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களே, எங்களுடைய சமய பெரியார்களே, உயர் அதிகாரிகளே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகல சமயத்தவரின் பண்டிகைகளையும் அச்சமயத்தினர் வாழும் இடங்களில் நாடு பூராகவும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இன்றைய இந்த நிகழ்வு நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. சர்வ மதங்களின் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது வரவேற்கத்தக்கதுதான். 1960களில் சர்வ மத சம்மேளனத்தின் உபசெயலாளராக நான் இருந்தேன். பிரதமர் டப்டி செனநாயக பிரதமராக இருந்த காலத்தில் எங்கள் சம்மேளனம் இதையே செய்தது. மற்றவர்களின் மத நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அப்போதைய
மல்வத்த மகாநாயக்க தேரோவை யாழ்ப்பாணம் அழைத்து வந்து நைனாதீவுக்கு அழைத்து சென்றோம். இப்போது அவர் அந்த இந்து கோயிலையும் தரிசித்து புத்த விகாரைக்கும் விஜயம் செய்தார். இப்போது அந்த சம்மேளனத்தின் உறுப்பினர்களில் உயிரோடு இருப்பவர் நான் மட்டும்தான் என்று நினைக்கின்றேன். அதன் பின்னர் இன்று நிலை மாறிவிட்டது. இன்றைய நிலையை நாம் எடுத்து பார்த்தால் எமது வடமாகாணம் அதன் அவலங்களிலும் ஆற்றாமைகளிலும் இருந்து இன்னும் மீளவில்லை. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, தனியார் காணிகளும் மக்கள் நலம் சார்ந்த கட்டிடங்களும் விடுவிக்கப்படவில்லை, காணாமற் போனோர் விவரங்களை அவர்களின் சுற்றத்தார் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் போராளிகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இன்னமும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, இராணுவ பிரசன்னம் குறைக்கப்படவில்லை, மாகாணத்தின் அலுவல்களில் மத்திய அரசாங்கத்தின் தலையீடு குறைந்தபாடில்லை, போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படவில்லை, மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, விதவைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்படவில்லை. இவ்வாறு போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் அவல நிலையை பட்டியலிட்டு கூறிக்கொண்டே போக முடியும். எம்மால் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த அரசாங்கம் ஜனநாயக சூழலை ஏற்படுத்தி உள்ளது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனினும் 3 விடயங்கள் இன்று மிக முக்கிய நிலையை பெற்றுள்ளன. ஒற்றையாட்சி அரசியல் யாப்பில் மாற்றம் ஏற்படுத்தல், தமிழ் மக்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் உரிமை சாசனங்களின் அடிப்படையில் நிரந்தரமாக தீர்த்து வைத்தல், போர்க்குற்ற விசாரணைகளை 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ஐக்கிய நாடுகள் இணைந்த பிரேரணையின் அடிப்படையில் முறையாக நடத்திவித்து நீதியை பெற்றுக் கொடுத்தல் ஆகியவையே அவை. இவற்றை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவது எமக்கு தெரிந்ததே. ஆனால் எவ்வாறான அரசியல் மாற்றம் நடைபெறும், எவ்வாறான தீர்வு எமக்கு கிடைக்கும், போர்க்குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெறுவார்களா என்பதில் எமக்கு மயக்க நிலையே இருந்து வருகின்றது. தென்னாப்பிரிக்காவில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி இருந்த போது அவற்றை அரசியல் ரீதியாக தீர்த்துவிட்டுத்தான் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைத்தார்கள். இங்கு 67 வருட கால பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும் போதே இப்பேற்பட்ட நல்லிணக்க நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளோம். மக்களின் மனமாற்றம் அவசியம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் உண்மையில் எமது மக்களில் பெரும்பான்மையினர் தைப்பொங்கல் நாளில் விழா கொண்டாடும் மனோநிலையில் இல்லை என்பதுதான் யதார்த்தம். எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காது இருப்பதால் இந்த மனோநிலைக்குள் நாங்கள் அமிழ்ந்து உழன்று கொண்டிருக்கின்றோம். அவற்றை எடுக்க எமது மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் நிலையை கொழும்பிலிருந்து உணர முடியாது. என்னை போல் கொழும்பில் பிறந்து வாழ்ந்துவிட்டு இங்கு வந்து சாதாரண மக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கும் போதுதான் அவர்களின் அவலங்கள், ஆற்றாமைகள், சிந்தனைகள், சினங்கள் யாவையும் புரிவன. என்னை என் கட்சியின் ஒரு பகுதியினரும் ஊடகங்களுக்கு ஊடாக மூளை சலவை செய்யப்பட்டுள்ள வட தென் இலங்கையின் ஒரு பகுதியினரும் ஒரு தீவிர போக்குடையவர் என்று கூறுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் தீவிரவாதி அல்ல. எம் மக்களின் மனோநிலையை பிரதிபலிக்கும் ஒருவன் நான். 52 வருடங்களுக்கு முன்னர் சட்டத்தரணியாக பதவியேற்ற நான் உச்சநீதிமன்ற நீதியரசராக கடமையாற்றிய பின் இன்று எமது மக்களின் வழக்கை கையேற்றிருக்கின்றேன். தேர்தல் காலங்களில் தான் 2013 எனது வழக்கு கோப்பு எனக்கு தரப்பட்டது. அதுதான் எமது தேர்தல் விஞ்ஞாபனம். அதன் அடிப்படையில் தான் நான் என் வழக்கை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றேன். எமது மக்களின் மனோநிலையை பிரதிபலிக்கும் வண்ணம் எமது 2013ஆம் ஆண்டின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்னெடுக்கும் வண்ணம் எனது நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. தேர்தலில் ஒன்றை கூறி நடைமுறையில் இன்னொன்றுக்கு உடன்படுவதாக இருந்தால் நாங்கள் மக்களின் புதியதொரு ஆணையை பெற வேண்டும். அவ்வாறு பெறாத இடத்து என்னை ஆற்றுப்படுத்திய அந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயே எனது நடவடிக்கைகளை கொண்டு போக வேண்டும். அதையே தான் நான் செய்து கொண்டும் வருகின்றேன். எனக்கு சிங்கள மக்களுடன் எந்தவித எதிர்ப்போ கோபமோ இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் அடிப்படை உரித்துக்களை, அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அரசியல்வாதிகள் முன்வராவிட்டால் அதனை சுட்டிக்காட்டாது என்னால் இருக்க முடியாது. 67 வருடங்களாக நாங்கள் எமது மக்களின் உரிமைகளை புறக்கணித்து வந்துள்ளோம். பேச்சுவார்த்தை, உடன்படிக்கைகளில்
பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஆகியவற்றில் தருவதாக கூறியவை எவையும் இன்னமும் தந்தபாடில்லை. தந்திருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. எனினும் எமது மத ரீதியான ஐக்கியமும் ஒன்றிணைப்பும் மென்மேலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர நான் வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் எமது மக்களின் ஆழ வேரூன்றி இருக்கும் பிரச்சனைகளை உரிமைகளின் அடிப்படையில் தீர்க்க யாவரும் முன்வர வேண்டும் என்று கூறி எனக்கு பேச சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி அடுத்து ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள். Well, thank you, Prime Minister Wickremesinghe, Excellencies, for your hospitality and for inviting me to say a few words at this impressive and auspicious celebration of Thai Pongal. At this festival, famed for welcoming of guests, I, as the British government's Minister for Sri Lanka, am honoured to be amongst you today. I know that Hindus living in the United Kingdom and around the world join you in celebrating the end of winter, the onset of spring and the return of the sun. This is a time for new beginnings, heralding the hope of a new era of peace and prosperity. And never has the Tamil saying of Thai Paranthal Valley Perakam been closer to reality than now. I believe I was one of the first foreign ministers to visit Sri Lanka following President Sirisena's election last year, and I have seen some remarkable changes. I have just visited a resettled community not far from here. UK funding has helped clear the land of mines, and I met families who are starting to rebuild their lives after years of conflict. People I have met talk of Sri Lanka as a more inclusive country where people no longer live in fear and the media operates freely, and moves towards restoring independent institutions should lead to a more democratic and accountable government. So today, more than ever, we see real hope of lasting reconciliation after the devastating civil war, and real prospects for a prosperous future in Sri Lanka. So my message to you today is that as Sri Lankans build that future, the British government and the British people stand with you all, ready to support you in any way we can. We will continue to support Sri Lanka's government as it implements the commitments made on reconciliation, accountability, human rights, and its drive to tackle corruption. British Prime Minister David Cameron announced last year at the Commonwealth Heads of Government meeting in Malta that the UK would be committing a further £6.6 million to support these efforts. And whilst recognising there is still much to be done, we will continue to support Sri Lanka in its remarkable progress towards a stable and prosperous future. I will end there, as I do not wish to keep you from your festivities. Now is a time to celebrate Thai Pongal, particularly this Thai Pongal does indeed pave the way for new opportunities as never before. Just remains for me to wish all the people of Sri Lanka a peaceful and prosperous future. Ane Varakum Inia Thai Ponga Val Takkal. Thank you. எங்களுடைய முதலமைச்சர்
திரு விக்னேஸ்வரன் அவர்களே, கௌரவ விக்னேஸ்வரன் அவர்களே, கௌரவ மகேஸ்வரன் மிஸ்ஸஸ் மகேஸ்வரன் அவர்களே, எங்களுடைய ஆளுநர் அவர்களே மற்றும் சமய பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உண்மையாக இறைவன் அருளிலே சூரிய பகவானுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமையை தமிழ் மக்களும் இந்து மக்களும் உலகிலே செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த மத்தியிலே சூரியனுக்காக நமஸ்காரம் செய்யும் இன்றைய முக்கியமான தைப்பொங்கல் தின நாளிலே இங்கு எங்கள் மத்தியிலே பலர் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு வந்திருப்பதற்கு உண்மையாக ஒரு பெரும் கடமை என்று தான் நான் கூற விரும்புகின்றேன். இன்று ஒரு வருட காலமாக இந்து மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகின்றோம். சிலர் கூறலாம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்து வரவில்லை என்று. எனினும் எங்களுக்கு இயன்ற வகையிலே 30 வருட காலமாக போரிலே ஈடுபட்டிருந்த இந்த நாட்டை இந்த போரிலே இருந்து விடுவித்து இந்த தமிழ் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்காகத்தான் எங்களுடைய அரசாங்கம் முன்வந்திருக்கின்றன. எங்களுடைய ஜனாதிபதி அதிமேன்மை தங்கிய மைத்ரிபால சிறிசேன அவர்களும் எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்களும் இருவரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வருகின்றார்கள் என்பதை இந்த மேடையிலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். பல துறைகளிலும் எங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு விருட்சிகத்தை கொடுத்திருக்கின்றன. இன்று 3000 ஏக்கருக்கு மேல் வேண்டிய இடங்களை நாங்கள் தமிழ் மக்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் பல காணிகளை இன்னும் 6 மாதங்களுக்குள் கிடைக்கும் என்பதையும் நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். அதற்கு ஏற்ற விதத்திலே மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது எங்களுடைய கடமை. உண்மையாக சிங்கப்பூரை பார்த்தால் சிங்கப்பூரினுடைய முக்கியத்துவ பொருளாதார ரீதியின் முக்கியத்துவம் என்னவென்றால் அந்த திகதியில் அங்கு வீடுகளை தான் கட்டி கொடுத்தார் எங்களுடைய பிரதமர், சிங்கப்பூர் பிரதமர் அவர்கள். அதே போல எங்களுடைய நாள் நகரிலும் பல வீடுகளை கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய அரசாங்கம் அதற்கு முன் வந்திருக்கின்றன. இன்று 65,000 வீடுகளை கட்டி அவர்கள் அந்த வீட்டில் ஒவ்வொரு வீடுகளிலும் சோலார் லைட், அதாவது லைட், அதுக்கு ஏற்ற தளபாடங்கள், கிணறு போன்ற பல வசதிகளையும் கொடுப்பதற்காக நாங்கள் பல சலுகைகளை கொடுத்திருக்கின்றோம். 5 மாத காலமாக இதை விரிவாக நாங்கள் எங்களுடைய டெண்டர் ப்ரொசீஜர் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு வாரத்திலே அது முடிவடையும். மற்றும் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் மன்னார் பகுதியிலும் இருக்கும் பல குளங்களை நாங்கள் திருப்பி அடைக்க வேண்டும். இந்த குளங்களின் மூலமாகத்தான் விவசாயம் செய்வதற்கு ஒரு முன்னோக்காக இருக்கும். அதற்கும் வேண்டிய கடமைகளை நான் செய்து வருகின்றேன் என்பதையும் கூற விரும்புகின்றேன். மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்தில் கௌரவ பிரதமர் அவர்கள் தெளிவாக கூறுவார்கள் இந்த கைதிகளினுடைய நிலைமை என்னவென்று. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனினும் அதற்கு இடைஞ்சலிலே சில இடைஞ்சல்கள் இருக்கின்றன. நாங்கள் வழக்குகளை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து கூறுகின்றார்கள் அவர்களை அந்த விடயத்திலே கைதிகள் புனர்தாரணம் பண்ண எங்களுக்கு இடமில்லை, அதற்கு செய்வதற்கு நாங்கள் இணைப்பு இல்லை என்று. அவர்கள் ஆரம்பத்திலே கௌரவ சம்பந்தன் அவர்களும் கௌரவ சுமந்திரன் அவர்களும் இருக்கும் பொழுது நாங்கள் கலைத்து ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த 20-25 பேர்களை நாங்கள் விடுவித்து அவர்களுக்கு புனர்தாரணம் கொடுத்து அவர்களை விடுவிப்பதென்று. எனினும் அவர்கள் வழக்கு பேசும் பொழுது அந்த வழக்கிலே அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுடைய சட்டத்தரணிகள் அப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது தான் நான் உங்களுடன் கேட்க விரும்புகிறேன். எனினும் அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் இன்று ஒரு முடிவுக்கு வருவார் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இன்று உங்கள் மத்தியிலே நான் சில வார்த்தைகளை ஆங்கிலத்திலே பேச முன்வந்திருக்கின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் ஆங்கிலம் என்று தெரியும். இங்கு இருக்கும் அரசாங்க உத்தியோகர்கள் எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரியும். Today, Honorable Prime Minister, Madam Wickramasinghe